கரூரில் நடந்த விபத்து சம்பவம் எல்லோரையும் பாதிக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்மால் ஆறுதல் கூறவே முடியாது. ஆனால் தமிழகம் முழுவதும் இதே பேச்சுத்தான். நான் ஒன்று சொல்ல நினைக்கிறேன். கட்சித் தலைவர் 12 மணிக்கு வரவில்லை, தாமதமாக வருவார் என்கிற பொழுது மக்கள் ஏன் அங்கே தங்கியிருந்தீர்கள்? உங்கள் வீட்டிற்கு சென்றிருக்கலாமே. மணிக்கணக்காக நேரமாகும் பொழுது நீங்கள் ஏன் அங்கு தங்கியிருக்க வேண்டும்? அப்படி என்ன அவசியம் இருக்கிறது அங்கு தங்க வேண்டும் என்று? மேலும் தண்ணீர் கூட கிடைக்காமல் காத்திருந்தோம் என்று இருந்தீர்கள் என்று கேள்விப்படுகிறேன். தொண்டர்கள் தண்ணீர் வசதி செய்து தந்திருக்க வேண்டும். அப்படி தரவில்லை என்றால் நீங்களாவது அவர்களிடம் கேட்டு உங்கள் தலைவரை பார்க்க வந்திருக்கிறோம், எங்களுக்கு தண்ணீர் சப்ளை செய்யுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தியிருக்க வேண்டும். தண்ணீர் வாங்கி நீங்கள் குடித்திருக்க வேண்டும். தண்ணீர் கூட குடிக்காமல், மதிய உணவு அருந்தாமல், குழந்தைகளையும் சிறுவர்களையும் வைத்துக்கொண்டு அந்த இடத்தில் நீங்கள் இருக்கலாமா? உங்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு வேண்டாமா? நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பாதுகாப்பு இதுதான் முதலில் அவசியம். அந்த விழிப்புணர்வு தான் கரூர் மக்களுக்கு இருந்திருக்க வேண்டும். இதை நான் குறையாக சொல்லவில்லை. ஏனென்றால் 41 பேருடைய இன்னுயிரும் போய்விட்டதற்கு காரணம் என்ன? அங்கு போகாமல், அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் வீட்டில் இருந்தால் மகிழ்ச்சியாக அவர்கள் பொழுது போயிருக்கும் அல்லவா? அவர்கள் இன்னுயிரும் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் சுய பாதுகாப்பு, தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அக்கறை இருந்திருக்க வேண்டும். மற்றவர்கள் அங்கு இருக்கிறவர்களாவது அங்கு கவனமாக இருந்திருக்க வேண்டும். அவ்வளவு நேரம் காத்திருந்த அவர்களுக்கு இடையில் என்ன நடந்தது? ஏன் அலறடித்து கொண்டு அப்படி ஓடி வந்தார்கள்? தன் உயிரையும் மற்றவர்களுடைய உயிர்களையும் மிதித்து அடித்து கொண்டு தான் பிழைத்தால் போதும் என்று தப்பித்து ஓடி வந்தவர்கள் அதில் நெரிசலில் அடிப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்களே, அப்படி நெரிசல் ஏற்பட என்ன காரணம்? இதைத்தான் நான் சிந்திக்கிறேன். அதற்கு நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? முதலில் அந்த இடத்தை விட்டு நாம் வெளிவந்திருக்க வேண்டும். 12 மணிக்கு வர வேண்டிய ஒரு 7 மணி நேரம் கழித்து வந்தார் என்றால் அவ்வளவு நேரம் நாம் அங்கே இருந்திருக்கலாமா? இது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம். தமிழ்நாட்டு மக்கள் அறிவுடையவர்கள் தான். ஏன் அந்த நேரத்தில் அதை அவர்கள் சிந்திக்கவில்லை? ஒரு நடிகராக இருந்தாலும் கட்சியின் புதிய தலைவர் அவரை நாம் படங்களில் பார்த்திருக்கிறோம். அவரை நேரில் பார்க்க வேண்டும் என்று என்ன கட்டாயம் இருக்கிறது? இவ்வளவு வேதனைகளையும் துன்பத்திலும் தாங்கிக் கொண்டு, தண்ணீர் தாகத்திலும் தாங்கிக் கொண்டு, மதிய உணவு அருந்தாமல் எதற்காக நீங்கள் அங்கே இருந்தீர்கள்?